ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பைத்தான் மாறிகள் மற்றும் செயற்குறிகள் பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். ஸோ மாறிகள்னால் என்னதுன்னா வேரியபிள்ஸ், செயற்குறிகள்னால் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் பற்றி தான் இந்த லெசனில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பைத்தானோட அறிமுகம் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைத்தான் வந்து என்னதுன்னா ஒரு பொது பயன்பாடு நிரலாக்க மொழி. அதுக்கப்புறம் இதை வந்து கைடோ வான் ரோசம் என்பவர் 1991ஆம் ஆண்டு இவர் தான் உருவாக்குனார். அதுக்கப்புறம் இதனுடைய பேர் வந்து எதுலேருந்து வச்சாங்கன்னா மோண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ், இந்த ஒரு பிபிசி நகைச்சுவை தொடர்லேருந்து இதனுடைய பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் பைத்தான் கட்டமைக்கப்பட்ட நிரலாக்க மொழி மற்றும் பொருள் நிரலாக்க மொழியை ஆதரிக்கிறது. ஸோ இந்த ரெண்டையும் பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக பின்னாடி வர லெசனில் வந்து படிப்பீங்க. கட்டமைக்கப்பட்ட நிரலாக்க மொழினா பொருள் நிரலாக்க மொழினா என்னென்னு நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைத்தானோட சிறப்பு அம்சங்கள். ஸோ வந்து பைத்தான் வந்து ஒரு பொது பயன்பாட்டு மொழி நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் படித்தோம். அதாவது பொது பயன்பாட்டு மொழினா இது வந்து அறிவியல் மற்றும் அறிவியல் அல்லாத நிரலாக்கத்துக்கு பயன்படுத்தலாம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வணிகம், அதுக்கப்புறம் மீடியா, மெடிசின்ஸ், வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பைத்தான் வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது பொது பயன்பாட்டு மொழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது இயக்க முறையை சாராத நிரலாக்க மொழி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். இது வந்து என்னதுன்னா பைத்தான் வந்து இயக்க முறையை சாராத நிரலாக்க மொழி அப்படின்னா என்னதுன்னா இது வந்து விண்டோஸ், அப்புறம் லினக்ஸ், அப்புறம் மேக் ஓஎஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரன் ஆகும். அதனால தான் இது இயக்க முறையை சாராத நிரலாக்க மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய நிரல் வந்து எளிதாக புரிந்து கொள்ள இயலும். ஸோ மற்ற உங்களுக்கு C++, ஜாவா மற்ற ப்ரோக்ராமோட உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தான் நிரல் வந்து எளிதாக புரிந்து கொள்ள ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைத்தான் 3.x பதிப்பில் ஐடிஎல்இனா என்னென்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வைரன்மெண்ட். ஸோ நிரல் குறிமுறையை உருவாக்கவும் இயக்கவும் பயன்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடிஎல்இயில் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதலான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதனுடைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம python.org இந்த இணைய முகவரியிலேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைத்தானோட நிரலாக்கம். ஸோ பைத்தான் நிரலாக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா ஊடாடு முறைமை அல்லது ஸ்கிரிப்ட் முறைமை. இந்த ரெண்டில் வந்து நம்ம எதுலனாலும் எழுதிக்கலாம். பட் அதுக்கும் ஒரு சில வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எந்த வேல வந்து நம்ம எழுதினா ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரன் பண்ணலாம் அப்படின்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஊடாடு முறைமைன்னு பார்த்திங்கன்னா பைத்தான் தூண்டுகுறியில் நிரலை எழுத உதவும். ஸ்கிரிப்ட் முறைமையில் வந்து நிரல் குறிமுறை தனி கோப்பாக .py என்ற நீட்டிப்புடன் சேமிக்கப்பட்டு இயக்கப்படும். ஸோ ஸ்கிரிப்ட் முறைமை பைத்தான் மூல நிரலை உருவாக்கவும் பதிப்பாய்வு செய்யவும் பயன்படுகிறது. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஊடாடு முறைமை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஊடாடு முறைமை வந்து என்னதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைத்தான் குறிமுறையை நேரடியாக தூண்டுகுறியில் உள்ளிடப்பட்டவுடன் மொழிபெயர்ப்பி தீர்வுகளை உடனடியாக காட்டும். அதாவது ஊடாடு முறைமை வந்து ஒரு எளிய கால்குலேட்டர் போல் செயல்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து பைத்தான் வந்து இந்த இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் உள்ள வெர்ஷன் பார்த்திங்கன்னா 3.4.3 செல் அடிப்பட்டிருக்கு. ஸோ வந்து இப்போ இதுதான் வந்து ஊடாடு முறைமை. ஸோ இது வந்து என்னதுன்னா நம்ம ஒரு இந்த 3 கிரேட்டர் சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னதுன்னா ஒரு தூண்டுகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தான் தூண்டுகுறி வந்து 3 இந்த கிரேட்டர் சிம்பிள் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னதுன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே. ஸோ இப்போ வந்து 23 + 56 அப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கு உடனே உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருது. ஸோ வந்து இது வந்து ஒரு எளிய கால்குலேட்டர் போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதேமாரி இதில் வந்து அவுட்புட் வந்து நம்ம உடனே வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுது. அப்படி தானே. இதே ஸ்கிரிப்ட் முறைமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் ஊடாடு முறைமையில் வந்து உடனே வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முதல்ல பார்க்கலாம். ஊடாடு முறைமையில் ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x ஐடிஎல் அதில் வந்து ஐடிஎல்இன்னு இருக்கும்.
அதில் நம்ம உள்ள வெர்ஷன் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயே இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், இதை வந்து நம்ம கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஐடிஎல்இயில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது வந்து என்னது, இதுதான் வந்து பட்டி பட்டை, இது வந்து தலைப்பு பட்டை. அதாவது இந்த ஒரு இதில் வந்து இது வந்து தலைப்பு பட்டை, இந்த ப்ளூ கலர் லைன் மாதிரி இருக்குல்ல, இது வந்து தலைப்பு பட்டை. இந்த ஃபைல், எடிட், செல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற மெனு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பட்டி பட்டை. நெக்ஸ்ட்டு இந்த 3 கிரேட்டர் சிம்பிள் வந்து என்னதுன்னா பைத்தான் தூண்டுகுறி, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் தூண்டுகுறி வந்து என்னதுன்னா மொழிபெயர்ப்பை கட்டளை பெற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருப்பதை குறிக்கிறது. இப்போ நம்ம வந்து இது எழுதிட்டோம், எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த 3 தூண்டுகுறியும் வந்து ரெடியாக இருக்குது அப்படி தானே. இப்போ நம்ம எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. பைத்தான் தூண்டுகுறி வந்து நம்ம மொழிபெயர்ப்பு கட்டளை பெற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஐடிஎல்இ திரையில் தோன்றும் தூண்டுகுறி ஊடாடு முறைமையில் இருப்பதை குறிக்கிறது. இது ஒரு எளிய முறை, கால்குலேட்டரில் கணக்கீடு கோவையை செய்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 5 + 10 அப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு உடனே வந்து 15 வந்து அவுட்புட் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஈஸியான ஒரு கால்குலேஷன்லாம் நம்ம வந்து இந்த ஊடாடு முறைமையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இப்போ ஒரு 3 or 4 லைன்ஸ் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னாலும் நம்ம வந்து ஊடாடு முறைமையில் நம்ம வந்து எழுதிக்கலாம். பட் ஊடாடு முறைமைக்கும் ஸ்கிரிப்ட் முறைமைக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஊடாடு முறைமையில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது. இப்போது நம்மளுக்கு இந்த ஃபைல் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், அதை ஒரு 2 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இல்லைனா எப்போமாவது நம்ம ரன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அந்த ப்ரோக்ராமை திரும்ப ரீடைப் பண்ணணும். திரும்ப எழுதுனா தான் உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஊடாடு முறைமையில் உங்களுக்கு ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வைக்க முடியாது. அதுக்காண்டி தான் என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கிரிப்ட் முறைமையை வந்து யூஸ் பண்ணணும். ஸ்கிரிப்ட் முறைமையில் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ போல் அந்த ப்ரோக்ராம் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ளே ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒரு 4 லைன்ஸ் ப்ரோக்ராம் தான், ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை. இதை வந்து நான் டைப் பண்ணாலும் ஈஸியாக டைப் பண்ணல. இதே நீங்கள் நிறைய லைன்ஸ்லாம் ப்ரோக்ராம் எழுதும்போது கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்ட் முறைமையில் உள்ள இதில் தான் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை தான் வந்து இது சொல்லியிருக்காங்க, பைத்தான் முறைமை நிரலாக்கம். ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் என்பது பைத்தான் கட்டளைகளை கொண்ட ஒரு உரை ஆவணத்தை குறிக்கிறது. ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் குறிமுறையை மறுபயனாக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது இப்போ நம்ம வந்து இது எப்படி நான் ஓப்பன் பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். இப்போது ஃபைலில் போய் நியூ ஃபைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்டைட்டில் எழுதியிருக்கா, இன்னொரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அப்படி தானே. ஸோ இதில் ஃபைல், எடிட், ஃபார்மேட், ரன், ஆப்ஷன், விண்டோ, ஹெல்ப் எல்லாமே இருக்குது. இந்த ஃபைல் இப்போ நம்ம இதில் ஒரு 4-5 லைன் ப்ரோக்ராம் எழுதிட்டு இதில் ஃபைலில் போய் சேவ் அஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணிக்கிடும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணும்போது .py அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா இது பைத்தான் ப்ரோக்ராமில். ஸோ .pyன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இந்த மெனுவில் போய் ரன் மாடியூல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இல்லைன்னா வந்து டைரெக்டாகவே நீங்கள் F5 வந்து கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகி எங்கே டிஸ்பிளே ஆகும்னா உங்களுக்கு பைத்தான் ஐடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஊடாடு முறைமை, அதில் இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அவுட்புட் வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போது ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க, இப்போ ஏதாவது ஒரு எரர் காமிச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் முறைமையில் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி அந்த எரரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். பட் ஊடாடு முறைமையில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஒருத்தருக்கா நீங்கள் டைப் பண்ணும்போது நம்மளுக்கு ரன் பண்ணும்போது எரர் வந்துட்டுனா திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே தான் அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எழுதி திரும்ப நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க ஸ்கிரிப்ட் முறைமையில் வந்து மறுபயனாக்கம் செய்து கொள்ளலாம். ஒரு முறை ஸ்கிரிப்ட் கோப்பை எழுதிவிட்டால் பல முறை இயக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மீண்டும் மீண்டும் நம்ம அந்த ஸ்கிரிப்ட் முறை அந்த உருவாக்க தேவையில்லை. ஸோ ஸ்கிரிப்ட் பதிப்பாய்வு செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கிரிப்ட் முறைமையில் எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதே தான் ஃபைலில் போய் நியூ ஃபைல் வந்து கிளிக் பண்ணணும். இல்லைனா வந்து Ctrl+N வந்து கிளிக் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெற்று ஸ்கிரிப்ட் எடிட்டர் வந்து உங்களுக்கு வந்து
திரையில் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த 4 லைன் ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்காங்க. எழுதிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேவ் கொடுத்துருக்காங்க. சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்னா, இல்லைனா Ctrl+S ரெண்டில் ஏதாவது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, பைத்தான் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணும். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இதில் வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைல் நேம் .py அப்படியே நம்ம கொடுத்து சேவ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போ ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணும்போது ரன் மாடியூல் இல்லைனா F5 இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ நீங்கள் எழுதின ப்ரோக்ராமில் ஏதாவது உங்களுக்கு எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கலரில் காமிக்குன்னா, சிகப்பு நிறத்தில் வந்து காமிக்கும். எதுலன்னா இந்த ஐடிஎல்இ விண்டோவில் வந்து சிகப்பு நிறத்தில் வந்து உங்களுக்கு பிழைகள் இருந்துச்சுன்னா அது காமிக்கும். அதை வந்து நம்மளுக்கு இப்போது வந்து அந்த ஏதாவது நம்ம அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணதுக்கு திரும்ப நான் வந்து ஸ்கிரிப்ட் அந்த எடிட்டர் இருக்குல்ல, அதில் போய் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல எரர் இருக்குன்னு அது வந்து காமிக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எரர் நம்ம பார்த்து சரி பண்ணிவிட்டு திரும்ப ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் அடுத்தால ரன் ஆகும். சேவ் பண்ணாமல் டைரெக்டாக உங்களுக்கு ரன் பண்ணிங்கன்னா திரும்ப அதே எரரோட தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஐடிஎல்இ விண்டோவில் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு தடவைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இந்த ரீஸ்டார்ட் அந்த ஒரு லைன் வந்து இங்கே காமிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இதனுடைய அவுட்புட் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க அப்படி தானே. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரோக்ராமுக்கு டைட்டில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து இந்த டைட்டில் பார், அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ரோக்ராமோட நேம் .pyன்னு காமிக்கும். அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அதுவும் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் முறைமையில் எப்படி வந்து ப்ரோக்ராம் எழுதணும் ஒரு மெத்தட். ஸோ வந்து ஊடாடு முறைமையில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் ஸ்கிரிப்ட் முறைமையில் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் ஒன்லி 2 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நம்ம இதில் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். எப்போனாலும் நம்ம வந்து மறுபயனாக்கம் செய்து கொள்ளலாம். அது திரும்ப நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ளே உள்ள ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.